எல்லோருக்கும் வணக்கம். மேனிஃபெஸ்டேஷன். ஸோ எல்லோரோட வாழ்க்கையிலுமே வந்து நம்ம நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்மளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஸோ நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் மேனிஃபெஸ்ட் ஆகுதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பிடித்த மாதிரி வாழணும் அப்படின்னா இந்த நடக்க இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கலாம். 25, 26, 27 மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம எடுக்க இருக்கிறோம். ஆன்லைனில் தான் நடக்க இருக்குது. காலையில் 5 to 6 இந்திய நேரப்படி நடக்க இருக்குது. ஸோ நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த விதி அப்படின்னக்கூடியது எந்த தருணத்தில் எழுதப்படுது, இந்த விதியை யார் எழுதுறா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த விதி அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், நிறைய பேர் வந்து சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து கர்மா ப்ளஸ் விதி அப்படின்னு சொல்லி நம்மளோட பாட்டிங்க தாத்தாலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயம் மைண்டில் இருக்குது அப்படின்னா, விதி அப்படின்னும் போது இறைவன் முன்னாடியே இதை வந்து விதிச்சிட்டாரு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதின் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் வந்து எழுதப்பட்டுருச்சு. அந்த எழுதப்பட்ட ஒரு விஷயத்திற்கு கீழே தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். அப்போ எப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு விதிக்குள்ளே இங்கே நம்ம ஜஸ்ட் நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளோட எல்லார் மனதிலையுமே நம்ம ஆழமாக இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் எழுதப்படுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்ப்போம். எந்த நேரத்தில் எழுதப்படுது அப்படின்னா இந்த தருணத்திலையும் எழுதப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்த நேரத்துலையும் சரி, நீங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் சரி, நீங்கள் சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் சரி, ஒரு கணத்துலையுமே உங்களோட விதி என்பது இங்கே நிர்ணயிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. சொன்னால் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? எப்படிங்க நான் வந்து திங்க் பண்ணது வந்து ஏதோ வரும்போதே வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு விதிக்குள்ளே தான் போகணும், ஸோ அந்த விதிக்குள்ளே தான் எனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு கணத்துலையுமே இந்த ஒரு விதி என்பது எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னா எப்படி எனக்கு புரியல அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். விவேகானந்தர் கோர்ஸ் கூட சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லும். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி சொல்லும். நீங்கள் தான் உங்களோட விதியை தீர்மானிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவனால் அந்த விதியை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்? அப்போ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க, இன்னொருத்தன் வந்து துக்கமாக இருக்கான், இன்னொருத்தன் துக்கமாக இருக்கான், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, 1 கோடி ரூபா பணம் இருக்குது, ஆனால் இன்னொருத்தர் வந்து ரோட்டில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஏன் இறைவன் பாகுபாடு பார்த்து ஒரு உயிரையும் படைக்கிறாரா அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக கிடையாது. அப்போது எழுதப்படக்கூடியது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் எழுதுது. இறைவனால் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த எழுதப்படக்கூடிய விஷயத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது யாருன்னா நம்ம தான். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இன்னொருத்தனும் அதே இடத்துலே தான் இருக்கான், ஆனால் எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது இந்த எண்ணத்தினால் விளையக்கூடிய அந்த விளைவு இருக்கு இல்லையா, அது அவனோட கர்மத்தை தீர்மானிக்குது. அவன் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சரி, அவன் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் சரி, அவன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த செயல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்திலையும் சரி, எல்லாமே இந்த கர்மம் தீர்மானிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் இந்த கணத்தில் இருந்து ரொம்ப நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கணமும் என்னோட விதி இங்கே எழுதப்பட்டுட்டு இருக்குது. அப்போ மீண்டும் இந்த எழுதப்படக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நான் அதை அனுபவிக்க போகிறேன், இதை நான் அனுபவிக்கணுன்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு வரணும். இப்போது இந்த ஒரு தெளிவு வந்துச்சு அப்படின்னா உங்களோட எண்ணம் எப்படி இருக்கும், உங்களோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ நான் இங்கே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் இது எனக்கே வரும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லது தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போது இங்கே 2 விஷயம் இருக்குது. கத்தி எடுத்து என்னால் வந்து ஒருத்தருக்கு பழம் கட் பண்ணியும் கொடுக்க முடியும், அந்த கத்தி எடுத்து ஒருத்தரை காயப்படுத்தவும் முடியும். 2 விஷயமும் இருக்குது. இப்போது கத்தி என் கையில் கொடுக்கப்பட்டதுன்றதுக்காக இது என்னோடய விதியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான எண்ணத்தில் நான் இருக்கேன், என்ன மாதிரியான செயல் நான் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி ஒன்று வரலாம், இந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியதும் விதி தானே அப்படின்னா, எஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எப்பயுமே இறை சிந்தனையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த விதியும் மாற்றி அமைக்க முடியும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கணும், அதனால் உங்களுக்கு ஒரு செயல் விளையணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த இறைவன் கொடுப்பார் அதை. அப்போ இறைவன் எப்படி கொடுப்பாரு? முதல்ல அதுக்கு நீங்கள் மாறுறதுக்கான ஒரு செயலை பண்ணணும். எல்லாருமே இறைவனோட சிந்தனையில் இருக்கிறேன் அப்படின்னா இது ஈஸியாக எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டு போயிட்டே இருக்க முடியும். அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாது அப்படின்னா எதற்காக இத்தனை பேர் வந்து பல விஷயங்களை உபதேசிச்சிருக்கிறாங்க? இப்போது கர்மம் அப்படின்னக்கூடியது முன் ஜென்மத்திலேயே உங்களுக்கு
செஞ்ச செயலோட விளைவு, அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய செயலோட விளைவு அப்படின்னும் போது, ஏதேதோ ஜென்மத்தில் செஞ்ச செயலோட விளைவுன்னும் போது இப்போ நான் அதை அனுபவிக்கிறேன் இல்லையா? அப்போ நீங்கள் செஞ்சதுனால தான் அனுபவிக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ திரும்ப அதை நாளைக்கு அனுபவிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய அந்த விதையை நாளைக்கு நீங்கள் அறுவடை செஞ்சு தான் ஆகணும். அப்போ இன்றைக்கி போடக்கூடிய விதை நன்றாக இருந்தது, நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அங்கே எடுக்கக்கூடிய அந்த உணவு என்பது ரொம்ப சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக தானே இருக்கும். அது நல்ல ஒரு உணவாக தானே இருக்கும். இன்றைக்கி போடக்கூடியதே வந்து நீங்கள் ஒரு ஹைப்ரிட் மாதிரியான ஒரு விதை போடுறீங்கன்னா நாளைக்கு அதனால் நீங்கள் அனுபவிக்க போகிறது பிரச்சனை நீங்கள் தான். அப்போ இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ நாளைக்கு அதை அறுவடை செய்கிறோம். அந்த அறுவடை செய்யும்போது என்ன மாதிரியான விளைவுன்றது நீங்கள் போட்டதுனால வரக்கூடிய விளைவு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு விஷயத்தையும் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ இந்த கணத்தில் இருந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக, ரொம்ப கான்ஷியஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுல ஒரு தெளிவோடு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விதியை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இந்தந்த கணத்தில் வரக்கூடிய விதியை உங்களுக்கு தகுந்தாற் போலன்னா என்ன, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு கர்மத்தை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு விதிக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண முடியும். திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன அப்படின்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லுவார். நீ என்னதான் பல நூல்கள் நீ படித்தாலும், நீ என்ன தான் குட்டிக்காரன் அடித்து பல நூல்களை நீ படித்து பல விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் உங்களோட மைண்டுக்கு வராது. படித்த விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வராது. உங்களோட விதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல தான் அந்த இடத்துல அந்த ஒரு அமைப்பு என்பதே அமையும் அப்படின்னு சொல்கிறார். அதே திருவள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் சொல்கிறார். அப்போது இங்கே விதியை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இதை முழுமையாக நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலையுமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து இறைவன் தானே பண்ணுறாரு அப்படியே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரணாகதி நிலையில் இருக்கிறீங்க. இப்போ இதை என்னால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆணவம் வரும். இந்த ஆணவத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இப்போது இதை என்னால் மாற்றி அமைக்க முடியும்னு ஒரு தெளிவு வரும்போது இதுக்கப்புறம் நான் கவனமாக நான் ஒரு விஷயத்தையும் நான் பண்ண போகிறேன், ஒரு அடியும் நான் கவனமாக எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. இறைவனோட பெயரை சொல்லி இறைவனோட நாமத்தை சொல்லி நான் சரணாகதி அடைஞ்சு நான் ஒரு செயலையும் நான் ரொம்ப கவனமாக நான் பண்ண போகிறேன்னும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் இது நான் தான் அமைக்கிறேன், அதனால் நான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னும் போது ஒரு ஆணவம் வரும். அந்த ஆணவத்தில் மாட்டிக்காமல் இப்படி கான்ஷியஸாக இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விதியை நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அமைச்சிக்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறத நம்ம வந்து நாளைக்கு அறுவடை பண்ண போகிறோன்றதில் ஒரு தெளிவு வேணும். அப்படி தெளிவு இருந்ததுன்னா நல்ல முறையில் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சில விதிப்படி தானே என்னோடய வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு, இமீடியட்டாக எல்லாத்தையுமே மாற்றிட முடியுமா அப்படின்னா சில வழிபாட்டின் மூலமாக, சில கோவில் பரிகாரங்கள் மூலமாக, கோவில் பரிகாரம்னா என்ன, போய் வழிபாடு பண்ணுறது தான் சொல்கிறேன். அதே மாதிரி உணவு தானம் கொடுக்கறதன் மூலமாக, அதாவது தர்ம சிந்தனைகள் அண்டு தர்ம காரியங்களில் ஈடுபடுறத சொல்கிறேன். இப்படிலாம் இருக்கும்போது அந்த கர்மத்தோட வலி குறையும். இதை தான் அகத்திய பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பான்னு சொல்கிறார். அப்போ தர்மம் படி நீங்கள் நடக்கிறீங்க, தர்மத்தின் படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா அந்த கர்மத்தோட வலி குறையுது. அப்போ அந்த கர்மம் எதை கொடுக்குது அப்படின்னா அந்த வலியை கொடுக்குது. அப்போ நம்ம என்றைக்கோ செஞ்ச அந்த ஒரு செயலோட விளைவு தான் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஏற்படக்கூடிய வலி. அப்போ இன்றைக்கி அதை நம்ம சரி பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா ஈஸியாக சரி பண்ணலாம். இப்போது சிம்பிளாக ஒரு விஷயத்தை எடுத்துங்க. என்றைக்கோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, அதற்கு இன்றைக்கி சில பரிகாரம்னா என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல சில விஷயங்களை ஏதோ ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியும். இப்போது ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் அந்த ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. மற்றவன் நல்லா இருக்கட்டும், சரி அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன், ஏதோ தவறாக நான் நினச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லை, நான் இதுக்கப்புறம் வந்து சரியாக நான் பயணம் பண்ண போகிறேன், இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லபடியாக ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஒரு செயலும் நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருந்த கர்மங்கள் எல்லாமே அழியும். 100% அழியும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல இறைவனை உணர்ந்தவனுக்கு இது நன்றாக தெரியும். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சென்னியின் வைத்த சிவன் அருளாலேன்னு சொல்லுவார். அந்த சிவன் அருளால் நீங்கள் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேர் வச்சுங்க, எந்த பேர் வேணால் நீங்கள் வச்சுங்க. அந்த இறைவனோட அருளால் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விதியை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இப்போது வெயில் அடிக்குது, இப்போ அந்த வெயிலில் நீங்கள் நிற்கணும்னு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு காலில் ஸ்லிப்பர் இருக்கும். அந்த இருக்கக்கூடிய விதி அப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அதில் எப்படி அனுபவிக்க போகிறீங்கன்றதை இப்போ இருக்கக்கூடிய நிலை தீர்மானிக்குது. அப்போ நீங்கள் நல்ல நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தர்ம சிந்தனையில் இருக்கிறீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விதி அப்படி நடந்தாலுமே அதிலேருந்து நீங்கள் ஈஸியாக
தப்பிச்சுக்க முடியும். இப்போது இந்த ரீசெண்டாக நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 242 பயணிகள் பயணிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து ஹரஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்த்து 242 பேர் உள்ளே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கிறார். அப்போ என்ன இதில் அப்படின்னா, அவரோட விதி அங்கே தப்பிக்கணும்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவர் தப்பிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி விதின்னு சொல்லி சில விஷயங்கள் இருந்தாலும் விதிக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த விதியை கிரியேட் பண்ணுறது நம்ம தான். இந்த விதியை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்க முடியுமா அப்படின்னும் போது கவனத்துடன் இந்தந்த கவனத்துடன் நான் இருக்கும்போது சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்க முடியும். ஸோ விதி எழுதக்கூடியதும் நீங்கள் தான். இந்த விதியை எப்போ கிரியேட் ஆகுதுன்னா ஒரு கணத்திலும் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றிகள், வணக்கம்.